இருக்குது இந்த இடத்துல கூப்பிட்டதுக்கு நீங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நம்ம நேஷனல் ஹீரோ ராம்சரண் நடித்த ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரூஸ்லியோடைய பேர் வச்ச இந்த படம் ஒரு மிகப்பெரிய யாருக்கும் வந்து ப்ரூஸ்லி அந்த பேர் வந்து ஒரு சொன்னாலே உணர்வு வரும். கண்டிப்பாக இந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன், சாங்ஸ் கேட்டேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ மேசிவாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய கிராண்டியராக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம். ஸ்ரீதர் வைக்கோ சார், நானும் அவங்களாம் ஒன்றா சினிமா பண்ணுறேன் ஒரே நேரத்தில் ஒரே டைமில். ஸோ இன்றைக்கி எல்லாருமே அவங்க இடத்துல சக்ஸஸ் ஆக வேண்டிய சந்தோஷமாக இருக்குது. இந்த 13 years 14 years அதெல்லாம் ஒரு இந்த மாதிரி காம்படிஷனில் சஸ்டைன் ஆகி வருதுங்கிறது ரொம்பவே டஃப்பான விஷயம். வெரி வண்டர்ஃபுல் ஜாப் சார். வாட்சிங் ஆல் யூர் ஃபிலிம்ஸ், చాలా హ్యాపీ. థ్యాంక్స్ సార్. అండ్ దెన్ రామ్ చరణ్ ரொம்ப பிடிச்ச ஹீரோ, சந்தேகமே வேண்டாம். தனி ஒருவனை முதல் முறை பாராட்டிய முதல் ஹீரோ ராம் சரண். இங்கே வந்து ஒரு 2 o'clock எனக்கு மெசேஜ் இடைத்தலைவர் விஜய்க்கு வந்து கங்க்ராட்ஸ் நான் ஒரு மெசேஜ் வந்துச்சு அன்றைக்கி ரிலீஸ் அன்னைக்கு. அது வந்து ஆந்திரா ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடு எனக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில் ராம் சரண் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்னென்னா மனப்பூர்வமாக பாராட்டினாரு. என்னுடைய தனி ஒருவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை ராம் சரண் அதை தெலுங்குல பண்ணுறது. எவ்வளவோ பாராட்டுகள் அதெல்லாம் கிடைச்சது. ஆனால் இப்படி ஒரு சூப்பர் ஹீரோ என்னுடைய படத்தை அங்கீகரிச்சு அந்த செகண்ட் டே வந்து அந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் நான் நேரில் பார்த்தேன் அவரை. எனக்கும் ஒருக்கும் பரிச்சயம் வந்து 96 உண்டு. அப்பா வந்து சிரஞ்சீவி சார் ஹிட்லர் படம், சிரஞ்சீவி சார் வச்சு ஹிட்லர் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் ஒரு சின்ன பையன், என்னோட ரொம்ப சின்ன பையனா ராம் சரண் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துலேயே பழக்கம், பயங்கர இன்ட்ரெஸ்டாக ஷூட்டிங் பார்ப்பாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க அந்த வயசுலேயே. இன்னைக்கு தனியாக எந்த உதவியும் இல்லாமல் ஜெயிச்சு வர அந்த ஆட்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. எங்கள் அப்பா மாதிரி நிறைய பேர். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தந்தை சாதனை புரிஞ்ச ஒரு நிழலிருந்து தனக்கு தனித்தன்மையை காமிச்சு வெளியே வர ஆட்கள் மேலே அதை விட எனக்கு ஒரு மரியாதை உண்டு. அதில் முக்கியமான ராம் சரண். லைக் மெகாஸ்டார் சிரஞ்சீவி சார் மேலே பேருக்கு முடியாது யாராலையும். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஷேடோவில் வந்து தன்னுடைய யூனிக்னஸை காமிச்சுட்டு டேலண்ட்டை காமிச்சு ஒருத்தர் வராருனாக்க ஸோ ப்ரௌட் ஆஃப் ராம் சரண். அந்த ஏன்னா எனக்கு வந்து அப்பா டெக்னீஷியன், சினிமா மட்டத்தில் அந்த டென்ஷன் இருக்கும். அவருக்கு ஆந்திர மக்களே மொத்தமாக எதிர்பார்த்து யார் சிரஞ்சீவி சார் எத்தி வரப்போறான்னு நினைக்கும் போது அதை உடச்சிட்டு வந்து வண்டர்ஃபுல்லான ஆக்டிங், வண்டர்ஃபுல்லான டான்ஸ். உண்மையிலே ராம் சார் டான்ஸோட ஃபேன் நான். வண்டர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மர். ஸோ கண்டிப்பாக ப்ரூஸ்லி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய யூனிட்டுக்கு என்னோட மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய ஹிட் ப்ரூஸ்லி அமையும். தேங்க்யூ. Good afternoon. Charan's a good friend and usually வந்து நம்ம ஊரில் ஹீரோஸ் ஆடியோ லான்ச்க்கு வருவாங்க, ஹீரோயின் வர மாட்டாங்க. இன்றைக்கி ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோ இல்லை இங்கே. But I heard he missed the flight and it's been dubbing till 5 in the morning அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த படமே வந்து 15th ரிலீஸ் பண்ணுறாங்க, 16th. அதுக்காக லாஸ்ட் மந்த் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். I've met Charan over the past 2-3 weeks in Hyderabad and day and night ஒர்க் போயிட்டுருக்கு. I wish the team all the best for this film. Charan is a very interesting person. அவருடைய அந்த லினேஜ் இருக்குல்ல, சிரஞ்சீவி சாருடைய பையன்றதுனால அவர் என்ன படம் பண்ணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் எப்போதுமே யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது மாசியாக இருக்கணும், கமர்ஷியலாக இருக்கணும், அந்த ஃபேன்ஸ் இவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை ரசிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு எனக்கு எப்போதுமே தோணும். பட் அவர் அந்த மாதிரி இல்லை. வித்தியாசமான படங்கள் பண்ணும், கமர்ஷியலாக இருக்கணும், பட் அதில் ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த வரிசையில் தான் அடுத்த படம் வந்து தனி ஒருவன் எடுத்து பண்ணுறாரு. அந்த படத்துடைய அவர் பண்ணுறதுக்கும் அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து எனக்கு இந்த படம் வேணும்னு அவர் சொன்னார்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் ராஜா சார்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அந்த படத்தை அவர் கொடுக்கறதுக்கு. இன்னொரு விஷயம் அதில் நான் ரசித்தேன்னா அதில் எனக்கு வருத்தம் தான், அவர் ராஜாவோட தான் அந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஏற்கனவே ஒரு டைரக்டருக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டேன்றதுனால அந்த டேட்டுக்கு அவர் வந்து சுரேந்தர் ரெட்டி வச்சு அந்த படம் பண்ணுறாரு. அண்ட் தட்ஸ் வை Raja is not doing that film. But I'm sure Raja you will do his next film. I'm very sure of that. So I'd like to wish this team all the very best and I'm looking forward to this film. Thank you. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங்.
வந்ததுலேருந்து பஞ்சான்னு கத்திட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. தட் இஸ் மை அது வந்து என்னோட தெலுங்கில் பண்ண முதல் படம் ஆக்சுவலாக. அண்ட் ப்ரூஸ்லி த ஃபைட்டர், ஐ திங்க் ஸ்ரீனிவாட்ல சார், ஐ திங்க் இட்ஸ் காட் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜி. நீங்கள் மெலடி சாங்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல மெலடி ஆரம்பிக்கும், அப்படியே அதில் ஒரு பயங்கரமான எனர்ஜி அதுலேயும் வச்சிருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் த விஷுவல்ஸ் லுக்கிங் ரியலி ஸ்டன்னிங். Yeah, of course the heroine is looking very pretty. And I wish the entire team and Ram, of course, he's looking absolutely stylish, stunning. I think he's pulled on a lot of weight in this. He's looking really nice and toned. He's looking stunning. So I wish Ram, the entire team, all the very best and God bless. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. இது சிரஞ்சீவி சார் வந்து டான்ஸ் மாஸ்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா நான் வந்து தெலுங்கில் நம்பர் 1 டான்ஸ் மாஸ்டர் ஆகிருக்க முடியாது. ஸோ எனக்கு லைஃப் கொடுத்ததே சிரஞ்சீவி சார் தான். ஸோ அவங்க வீட்டில் ஒரு பையன் வந்து பண்ணும்போது அது என் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நான் ஃபீல் ஆகுறேன். அப்புறம் ராம் சரண் சார் வந்து இங்கே கரெக்ட் டைமுக்கு வர முடியல. அதுக்கு வந்து என்னென்னா காலையில் 5 மணி வரைக்கும் அவர் டப்பிங் பேசியிருக்காரு. 5 மணிக்கு டப்பிங் பேசினா கூட காலையில் இருந்து ரொம்ப டைமிங்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பான் போல். ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சேட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி கூட வந்து இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வர்றதுக்கு ஒரு 3 hours ஆகிடும் கன்ஃபார்ம் பண்ணி வர்றதுக்குன்றதால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண முடியல சரண் சாரால். இன்னொரு 1 வீக்கில் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறோன்னு அவர் விரும்பியிருக்கார். கண்டிப்பாக வந்து பார்ப்பார். நம்மளை விட அவருக்கு தான் கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நமக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னும் போது அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவார். சரண், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் இருக்கிற பொசிஷனில் நாங்களாம் இருந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் சரண் சாரை பற்றி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லணும். அண்ணன் சிரஞ்சீவி சார் வந்து இந்த தாய் தாய் தாமா சாங் முடித்த உடனே அந்த சாங் ஆடி முடித்தோடனே சரண் சார் எல்லோரும் தான் உட்காந்து பார்த்தோம் நாங்கள் படம். சாங் முடித்து ஆடி வந்தோடனே என்கிட்ட சொன்னார் சிரஞ்சீவி சார், அடுத்தது தம்பியை தான் ஹீரோவாக இறக்கலான் இருக்கோம், எப்படிப்பா உள்ளே கூப்பிட்டு போய் ஒருத்தர் டான்ஸ்லாம் போட்டு பார்க்க வேண்டியது தானே அப்படின்னாரு. நான் உள்ளே கூப்பிட்டு போய் கொஞ்சம் மூமெண்ட்லாம் பார்த்தேன். ஆடி முடித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 1 monthலேயே பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் மேரேஜ் வந்தது. அந்த சிஸ்டர் மேரேஜில் ஸ்டேஜில் சரண் ஆட வைக்கலாம்ப்பா ஃபஸ்ட் டைம், எப்படி ஆட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னாரு அண்ணன். ஓகே நான் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக் வந்து சரணுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த உடனே அப்போ சிரஞ்சீவி சாருடைய அந்த பயத்தை பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியே வரவுடனே அவன் வெளியே நின்றுட்டுருப்பார். என்னடா ஓகேவா வந்துடுவானா அப்படிலாம் கேட்பார். சொல்கிறேண்ணே அப்படி. இதேமாதிரி 1 வீக் போயிட்டு ஸ்டேஜில் அன்றைக்கி ஈவினிங் ஆடும்போது சிரஞ்சீவி சார் கேட்டார், என்னப்பா ஸ்டேஜில் தைரியமாக ஆடிடுவானான்னு. அண்ணன் கவலையே படாதீங்க, பையன் தூள் கலப்புறான். இதில் తెలుగా సరే ఓకే. లోపల నేను డ్యాన్స్ ప్రాక్టీస్ ఇచ్చి బయటకు వచ్చిన వెంటనే చిరంజీవి గారు అడిగారు, ఏంటమ్మా ఇది నాకు భయంగా ఉంది, స్టేజ్లో ఆడేస్తా, అందరూ ముందు ఫస్ట్ టైం ఆడుతున్నారు, చరణ్ ఆడతారా లేదని అడిగారు. నేను చెప్పాను, మనకన్నా బాగా చేస్తున్నారన్నా, మనకన్నా కాన్ఫిడెంట్ ఎక్కువ ఉందని. కాన్ఫిడెంట్, చాలా కాన్ఫిడెంట్ అంట. ఇంత సైలెంట్గా ఉన్నాడు ఏంట్రా అని. పులి ఎప్పుడు సైలెంట్గానే ఉంటుంది. సో ఆ అబ్బాయి కొన్ని మూమెంట్ చూస్తే నాకే ఎలా అనిపిస్తుంది అంటే, చిరంజీవి గారు అడిగారు, ఏ మార్క్ ఇస్తావురా నువ్వు అడిగారు. నేను 90 మార్క్ ఇస్తాను అన్నాను. అదేంట్రా 100 చెప్పలేదు. ఎవరు వచ్చినా ఈ ఫీల్డ్కి డ్యాన్స్లో 100 మార్క్ అంటే నువ్వేనా, నీకు తర్వాతనే అందరూ, అందుకే 10 మార్క్ తగ్గించాను నేను. నీకైనా బాగా ఆడవచ్చు, కానీ నా మైండ్లో నా అన్నయ్య తర్వాతనే అందరూ అనుకున్నాను. సో దానివల్ల నేను అలా చెప్పాను అన్నాను. సో ఆ బయటకు వచ్చి ఆ స్టేజ్ ప్రోగ్రామ్ ఈవినింగ్ చూడాలి. చరణ్ ఆడింది అక్కడ ఎలా చేశారంటే ఈవినింగ్లో నాకు భయం. ఫస్ట్ టైం డ్యాన్స్ నేర్పించాను, ఎలా ఆడతారో లేదని నాకు భయంలో ఉన్నాను. చూస్తే వచ్చి చింపేశారు ఆ సాంగు. సో ఓపెనింగ్ పిక్చర్లో ఫస్ట్ సాంగ్ నేనే చేశాను. ఆ సాంగ్ చేసేప్పుడు కూడా చాలా సంతోషం. సో ఈ పిక్చర్ పెద్ద హిట్ అవ్వాలి. అది అలాగే చీనువట్ల డైరెక్టర్ గారు ఫిల్మ్, అన్ని ఫిల్మ్ చూస్తున్నాను, మంచి మాస్గా ఉంటుంది.
ఆ మాస్ డైరెక్టర్ ఈ మాస్ హీరో ఇద్దరు కలిపి చేసే ప్రోగ్రాం వచ్చి చాలా పెద్ద హిట్ అవ్వాలని నేను నమ్ముతున్న రాఘవేంద్ర స్వామి కోరుకుంటున్నాను. அப்படியே இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சீனு வைட்டில் சாரும் சிரஞ்சீவி சார் பையனும் சேர்ந்து பண்ணுற படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ராம்சரண் ஃபஸ்ட் ஃபிலிமில் சிறுத்தை படம் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சேஸில் வந்து பேங்காக்கில் இந்த ஐலாண்ட்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பாடி லாங்குவேஜ் ஒரு மெகா ஸ்டார் சன்னாக இருந்தாலும் அவர் ரொம்ப வளைச்சா தான் முன்னுக்கு வந்தாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் ஃபிலிம்லவே ஹீரோ டிசைனாக தெரிஞ்சது. நான் சிரஞ்சீவி சாரோட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து மீனா மாதிரி இல்லை, எல்லாத்துலேயும் ரொம்ப திறமையாக இருக்காங்க. எப்போவுமே தெலுங்கு படங்கள் ரிச்சாக இருக்கும், கிராண்டாக இருக்கும், செலவு பண்ணுறதுலையும் போர்ட்ரேட் பண்ணுறதுலையும். அந்த மாதிரி ப்ரூஸ்லி 2 கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். அந்த சாங் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, கண்டிப்பாக ஹிட் ஆகும். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். అందరికీ నా నమస్కారం. నాకు இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு 2-3 விஷயம் கொஞ்சம் தெளிவாக பேசணும்னு ஆசை எனக்கு. என்னென்னா, முதல்ல ராம் சரண் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. புலிக்கிட்ட పిల్లి కాదు. రామ్ చరణ్ గురించి ఎక్కువ చెప్పాల్సిన పని లేదు, మనం ఆల్రెడీ అన్ని చూసాం. చాలా గొప్పగా చేస్తున్నాడు. కొన్ని విషయాలు చెప్పాలి. నాకేంటంటే నేను 1983లో వచ్చి చిరంజీవి గారి పిక్చర్ని మొదట డబ్ చేశాను తమిళ్లో. ஆரணி மண்டலம் அనే பிக்சர்னி தர்மச்சக்கரம் டைட்டிலோ இங்கே ரிலீஸ் பண்ணாங்க. முதல் படம் 83ல். அப்புறம் வந்து 96ல் வந்து அவரை வச்சு நான் மறுபடியும் ஸ்டேட் பிக்சர் ஹிட்லர்னு ஒரு படம் எடுத்தேன். பெரிய ஹிட் ஆச்சு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த ப்ரொடியூசரும் பத்ரகாளி பிரசாத் அவர்களும் இப்போ ராம்சரண் வச்சு படம் எடுத்துருக்காரு. தமிழ்நாடு, தெலுங்கு, ஆந்திரா எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ண பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ ப்ரூஸ்லி 2ங்கிற படத்துக்கு நான் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கிறேன். நிறைய ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த படமும் வெற்றி அடைஞ்சு செல்வந்தருக்கு வந்து நான் வாழ்த்தினேன், அது ரொம்ப நல்லா போச்சு. இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும். சீனு வைட்லா டைரக்டர் பற்றி எனக்கு தெரியும். டைரக்டர் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். சீனு வைட்லாவை எப்படி ராஜா எப்படி நான் வளர்த்துட்டு வந்தனோ, சீனு வைட்லாவும் என் மேலே ரொம்ப மரியாதையானவர். அதே மாதிரி என்னுடைய சாராம்சம் நிறைய இருக்கும். ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸு கதைகள் எல்லாம் என்னுடைய சாராம்சம் நிறைய இருக்கும். அந்த வகையில் நான் சீனு வைட்லா ரொம்ப பாராட்டினேன். அவர் நிச்சயமாக இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருப்பார். அந்த உழைப்பினுடைய வெற்றி பெரிய வெற்றியாக இருக்கும். நாயகியை பற்றி சொல்லணும். இந்த படத்தினுடைய கதாநாயகி அவங்க வந்து குறுகிய காலத்தில் பெரிய இடத்த ரீச் பண்ணிருக்காங்க. அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு திறமை இல்லைன்னா அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியாது. அது முக்கியமான காரணம். குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணிருக்காங்க. அதனால் இன்னும் அவங்க பெரிய பெரிய இடத்துக்கு போய் ஹிந்தியெல்லாம் ஆக்ட் பண்ண வேண்டிய வாழ்த்துக்கள். இந்த படம் மிக வெற்றி அடைஞ்சு நிறைய படங்கள் மிஸ்டர் பிரசாத் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த படம் வெற்றி அடைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பயங்கரமான ரெஸ்பெக்ட் அவருக்கு. அண்ட் ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ் என்னென்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா மெகாஸ்டார் சிரஞ்சீவி சாரோட நடித்தார் சுபலேகான் மஞ்சு பல்லக்கியில். 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவர் ராம் சரண் சாரோட நான் நடிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தமன் சாரோட மியூசிக் ரொம்ப கேட்சியாக கூட இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். తెలుగు ఇండస్ట్రీలో ఫస్ట్ స్టెప్ పెట్టుతున్నాను, మీ ఆశీర్వాదం కావాలి. థ్యాంక్ యూ సో మచ్. எல்லாருக்கும் வணக்கம். ఇట్స్ మై డ్రీమ్. అందరికీ నమస్కారం. ఇది నా డ్రీమ్ కమింగ్ ట్రూ. శ్రీను వైట్లా సార్ సినిమాలు చేసేదానికి థ్యాంక్ యూ సార్, నాకు మంచి క్యారెక్టర్ ఇచ్చిన దానికి. అండ్ రామ్ చరణ్ సార్తో నేను మెగా చిరంజీవి సార్ పెద్ద ఫ్యాన్. నేను అతను సంతో నేను చేసేది ఐఎమ్ వెరీ హ్యాపీ. And Taman has given a wonderful music. Thank you so much for giving me this opportunity, sir. Thank you.